வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடியே நம்ம டிஎன்ஏ சிந்தசிஸ் பற்றி 2 வீடியோ பார்த்துருப்போம். அதோட லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் புரிஞ்சாதான் ரெப்ளிகேஷன் நமக்கு புரியும். அதுலேயே பேசிக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் பற்றி பேசியிருப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக்குள்ளே இப்போ போகிறோம். டாப்பிக்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்குறோம். ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா டூப்ளிகேஷன் ஆஃப் அ டிஎன்ஏ. ஸோ ஒரு பேரண்ட் டிஎன்ஏ இருக்குது, நம்ம செல்லுக்குள்ளே இருக்க எல்லா டிஎன்ஏ மொத்த டிஎன்ஏ கண்டென்ட்டும் டூப்ளிகேட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அப்போ டூப்ளிகேஷனே வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பேரண்ட் செல்ல இருந்து உருவான டிஎன்ஏ இந்த மாதிரி ரெப்ளிகேட் ஆக போகுது. அப்போது அப்படி ரெப்ளிகேட் ஆகிற டிஎன்ஏ எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் பேரண்ட் டிஎன்ஏவா இருக்கும். எப்படி பேரண்ட் டிஎன்ஏ இருந்துச்சோ அதே சேம் ஸ்ட்ரக்சரில் ப்ரொடியூஸ் ஆகிற ரிசல்டன்ட் டிஎன்ஏ இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம்னா, அது 1x அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா இது 2x அமௌண்ட்டில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் ஸ்டாண்ட் தான் வந்துட்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக ஆக்ட் ஆக போகுது. அதில் இருந்து 2 புது டிஎன்ஏ ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இட் இஸ் அ செமி கன்சர்வேட்டிவ் ப்ரொசீஜர். ஏன்னா கன்சர்வேட்டிவ் அப்படின்னா வந்துட்டு மதர் ஸ்டாண்ட் பேரண்ட் ஸ்டாண்ட் அப்படியே இருந்திருக்கணும். ஸோ புதுசாக ஒரு டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ உருவாகி இருக்கணும். ஆனால் இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக பிரியுது. அந்த 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவும் ஆக்ட் ஆஸ் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை வச்சு புதுசாக ஒரு காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராண்ட் அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கூட ஆட் ஆகுது. ஸோ ரிசல்ட் ஆகிற 2 டிஎன்ஏலையும் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்துட்டு பேரண்ட் டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்ட். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் பேர் வந்துட்டு நம்ம செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது ரெப்ளிகேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இப்போ ரெப்ளிகேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு தெரியணும்னா செல் சைக்கிளோட பேசிக்ஸ் தெரியணும். செல் சைக்கிளை வந்துட்டு 2ஆக பிரிச்சிருப்போம், மைட்டாட்டிக் ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மைட்டாட்டிக் ஃபேஸை 4ஆக பிரிச்சிருப்போம், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டிலோஃபேஸ்னு. இன்டர்ஃபேஸை G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இதில் இன்டர்ஃபேஸில் ஒன் ஆஃப் த ஃபேஸ் ஆன எஸ் ஃபேஸில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்க போகுது. அடுத்து எதுக்காக இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கணும் அப்படின்னா, சேம் த ரீசன் ஃபார் செல் சைக்கிள். செல் சைக்கிளும் செல் டிவிஷனும் எதுக்கு நடக்குதோ அதுக்காக தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ஏன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் செல் சைக்கிள். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகிறதுக்கு, டெத் செல் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு, க்ரோத் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், இதுக்கு எல்லாத்துக்காக தான் வந்துட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் எந்த செல் வந்துட்டு ரெப்ளிகேட் ஆகிருக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும் சேர்ந்து ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த ஜைகோட்டில், அதாவது ஸ்பெர்மில் 23 குரோமோசோம் இருந்திருக்கும், எக்ஸெல்ல வந்துட்டு 23 குரோமோசோம் இருந்திருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஜைகோட்டாக மாறி இருக்கும். ஹாப்ளாய்டாக இருந்த செல்ஸ் இப்போ டைப்ளாய்டாக மாறிடுச்சு. இந்த டைப்ளாய்டான ஜைகோட்டில் 46 குரோமோசோம் இருக்குது. ஹாப்ளாய்ட் டைப்ளாய்ட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போது இந்த டைப்ளாய்ட் செல்ஸில் 46 குரோமோசோம் இருக்குது. இந்த 46 குரோமோசோமில் இருக்க டிஎன்ஏ கண்டென்ட்டுமே வந்துட்டு ரெப்ளிகேட் ஆக போகுது. அப்போனா நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்ஸ்லையும் இருக்க டிஎன்ஏ கண்டென்ட் வந்துட்டு இந்த 46 குரோமோசோம்ஸ்லேருந்து வந்த டிஎன்ஏ கண்டென்ட் தான். அப்போது ஜைகோட்டில் இருந்த 46 குரோமோசோம்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் நம்ம பாடியில் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் செல் எடுத்திங்கன்னா, ஹேர் செல்லையும் இந்த ஜைகோட்டில் இருந்த 46 குரோமோசோம் தான் இருக்கும். பேங்க்ரியாஸில் ஒரு செல் எடுத்திங்கன்னா, பேங்க்ரியாஸ்லையும் இந்த ஜைகோட்டில் இருந்த 46 குரோமோசோம் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்கில் ஒரு செல் எடுத்தீங்க அப்படின்னா, அதுலேயும் 46 குரோமோசோம் இந்த ஜைகோட்டில் இருந்த அதே 46 குரோமோசோம் வித் ஜைகோட்டில் இருந்த டிஎன்ஏ கண்டென்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜைகோட்டில் இருந்த இதே 46 குரோமோசோம் இதே டிஎன்ஏ கண்டென்ட் தான் ஹோல் பாடிலையும் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் ரெப்ளிகேஷன் மொத்த பாடிக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தான் செல் டிவிஷன் மொத்த பாடிக்கும் ப்ராசஸ் ஆகுது. அதே மாதிரி ஹோல் டிஎன்ஏ கண்டென்ட்டும் ரெப்ளிகேட் ஆகும். ஹோல் டிஎன்ஏ கண்டென்ட்டும் எல்லா செல்ஸ்லையும் இருக்கும். எல்லா ஜீனுமே வந்துட்டு எல்லா செல்லையுமே இருக்கும். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் ஆகிறதுல டிஃப்ரென்ஸ். அதாவது
இப்போ ஹேர் செல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹேர் ஃபாலிக்கல் செல்லில் எல்லா குரோமோசோம்ஸும் எல்லா டிஎன்ஏ கண்டென்ட்டும் எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, கெராட்டின் புரோட்டீன் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்சுலின் புரோட்டீன் எக்ஸ்பிரஸ் ஆகாது. இதே பேங்க்ரியாட்டிக் செல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் கெராட்டின்கான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இன்சுலின்கான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஆனால் வந்துட்டு பேங்க்ரியாஸில் இன்சுலின்கான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆனால் கெராட்டின்கான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரஸ் ஆகாது. அப்போது பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ளிகேஷன் எல்லா செல்லுலையும் எல்லாவும் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் டிஃபர் ஆகும். ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகிற ப்ராசஸ் பேர் வந்துட்டு ரெப்ளிகேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகிற ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் காமன் ஃபார் ஆல் செல்ஸ். ஜைகோட்லேருந்து வந்த எல்லா செல்லுக்கும் ரெப்ளிகேஷனுங்கிறது காமன் தான், ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டு. இது எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போது இந்த ரெப்ளிகேஷன் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஎன்ஏவும் குரோமோசோம்குள்ளே இருக்க ஒரு டிஎன்ஏவும் 1 மீட்டர் லாங் இருக்கும். ஒரு டிஎன்ஏக்குள்ளேயும் அட்லீஸ்ட் 30,000 ஜீன்ஸ் இருக்கும். ஒரு ஜீனும் ஒரு ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அந்த ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஸ் ஆகாது, அந்த ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்காது. அப்போனா அவ்வளோ பர்ஃபெக்டாக எந்த ஒரு எரருமே வராமல் நம்ம பாடியில் இருக்க மொத்த டிஎன்ஏவும் கரெக்டாக டூப்ளிகேட் பண்ணும், எக்ஸாக்ட் ரெப்ளிகாவாக இருக்கணும். அப்போ அந்த எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த என்சைம், அதாவது பாலிமரைஸ் பண்ணுற அந்த என்சைம் பேர் என்ன அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 3, அதாவது டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். அதை நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுது. இந்த பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம என்னடா சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 டிமாண்டை வைக்கும். அந்த 3 டிமாண்டு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நான் ரெப்ளிகேஷனே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதில் மொதல் டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த என்சைமு பாலிமரைஸ் பண்ணுறது சிங்கிள் ஸ்ட்ராண்டை மட்டும்தான் பாலிமரைஸ் பண்ணும். ஆனால் நம்மக்கிட்ட டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கே, சரி நான் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அடுத்து ஆனால் நான் பாலிமரைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்ட்ராண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்காக நம்ம சில அரேஞ்ச்மெண்ட்ஸு சில ஹெல்ப்பு இந்த என்சைமுக்கு பண்ணித்தரோம். 3வது டிமாண்ட் என்னங்கிறது அப்புறமா பார்க்கலாம். நம்ம ரெப்ளிகேஷனை படிக்கணும் அப்படின்னா பாக்டீரியல் குரோமோசோமில் பார்ட் ஆஃப் குரோமோசோம் எடுத்து அதில் இருக்க டிஎன்ஏவை ரிசர்ச் பண்ணி அதில் எப்படி ரெப்ளிகேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிக்கிறோம். இந்த ப்ரோகரியாட்டில் நடந்த ரெப்ளிகேஷனை யூகேரியாட்டான நம்ம கூட கம்பேர் பண்ணி சொல்லுவோமே தவிர, நம்ம படிக்கிற ரெப்ளிகேஷன் வந்துட்டு பாக்டீரியா, அதாவது ப்ரோகேரியாட், அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக ஈகோலையில் பண்ண ரிசர்ச்சில் எப்படி ரெப்ளிகேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு ப்ரீஃபாக ரிசர்ச்சில் கிடைச்ச ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ரெப்ளிகேஷன் படிக்க போகிறோம். ஹியூமனில் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி தான் ஹியூமனில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கம்பேரிசன்ஸை த்ரூ அவுட் வீடியோவும் அட் த எண்ட் ஆஃப் வீடியோவும் நல்லா ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் வந்துட்டு ரெப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ண போகுது. அப்போ அந்த டிஎன்ஏ பாலிமரேஸோட எல்லா நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ முதல்ல அது என்ன சொன்னுச்சு, சிங்கிள் ஸ்ட்ராண்டை தான் வந்துட்டு நான் பாலிமரைஸ் பண்ணுவேன்னு சொன்னிச்சு. சிங்கிள் ஸ்ட்ராண்டாக வேணும் அப்படின்னா இந்த டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத முதல்ல அன்காயில் பண்ணணும். எங்கே அன்காயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீக்கர் பிளேஸ், கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்கராக பவுண்டாக இருக்க பிளேஸில் பண்ணுமா, வீக்கராக இருக்க பிளேஸ்லனா வீக்காக இருக்க பிளேஸில் தான் பண்ணுவோம். அப்போ டிஎன்ஏல வீக்காக இருக்க பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏடி ரிச் ஏரியா, அதாவது ஏக்கும் அடினைனுக்கும் தைமின்க்கும் நடுவில் இருக்க பாண்ட் தான் வந்துட்டு டபுள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இதே ஜிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டு 3 ஹைட்ரஜன் பாண்ட். கம்பேரேட்டிவ்லி ஏக்கும் டிக்கும் இருக்க பாண்ட் தான் வந்துட்டு வீக்கர் பாண்ட்ஸ் தென் ஜிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க பாண்ட்ஸ். ஸோ எந்த இடத்துல டிஎன்ஏல ஏடி காம்பவுண்ட்ஸ் வந்து ரிச்சாக இருக்கோ அந்த இடத்துலலாம் முதல்ல வந்துட்டு நம்ம அன்காயில் பண்ண போகிறோம் டிஎன்ஏவை. ஸோ அந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்.
இல்லை ஓரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் இதை கான்சென்சஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம். இந்த டிஎன்ஏவை ஃபுல்லாக ஒரு ப்ரோட்டீன் ரீட் பண்ண போது ரீட் பண்ணி எந்த இடத்துல ஏடி ரிச் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏவும் டியும் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை நம்ம அன்காயில் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் டிஎன்ஏவும் ரீட் பண்ணது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஏ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன். அதுதான் ரீட் பண்ணி இந்த ஏடி ரிச் ஏரியாவை கண்டுபிடிச்சி அன்காயில் பண்ணுது. அன்காயில் பண்ண இந்த டிஎன்ஏ ப்ரோட்டீன் அடுத்து இந்த அன்காயில் பண்ணதை நம்ம அன்சிப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த அன்சிப் பண்ண இந்த ப்ரோட்டீன் பேர் தான் வந்துட்டு டிஎன்ஏ ஏ ப்ரோட்டீன். இப்படி அன்சிப் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏல ஒரு பபிள் ஷேப் கிடைச்சிருச்சா, அதனால இதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் பபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ரெப்ளிகேஷன் பபிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூகேரியட்ல மல்டிபிள் பிளேசஸில் இருக்கும், ப்ரோகேரியட்ல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். இதுதான் ப்ரோகேரியட் ரெப்ளிகேஷனுக்கும் யூகேரியட்டிக் ரெப்ளிகேஷனுக்கும் இருக்க ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஓரி வந்துட்டு ப்ரோகேரியட்ல ஒரு இடத்துல தான் இருக்கும், யூகேரியட்ல வந்துட்டு நிறைய இடத்துல ஓரிஸ் இருக்கும். அட் அ டைம்ல மல்டிபிள் பிளேசஸ்ல இந்த ரெப்ளிகேஷன் யூகேரியட்ல நடக்கும், ப்ரோகேரியட்ல ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் நடக்கும். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியட் அண்ட் யூகேரியட் ரெப்ளிகேஷன். அடுத்து நம்ம இந்த அன்சிப் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்டை அன்சிப் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இருந்தால் அதை ஈஸியாக நியூக்ளியஸ் என்சைம் வந்துட்டு அட்டாக் பண்ணி உடச்சிரும் டிஎன்ஏவை. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராண்ட் கூட அது சீக்கிரமாக போய் பைண்ட் ஆக தான் ட்ரை பண்ணுமே தவிர எதுவுமே எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே தனியாக இருக்க விரும்பாது. அது மட்டும் இல்லாமல் அப்போது இது ரெண்டும் நடக்குது அப்படின்னா எப்படி இதை வந்துட்டு நம்ம அன்சிப் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இன்னொரு காம்பவுண்டை கூட வந்து போடுறோம். அந்த காம்பவுண்ட் பேர் தான் வந்துட்டு எஸ்எஸ்பி, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்து வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்துட்டு இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டை அட்டாக் பண்ணாமையும் தடுக்குது. 2 காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராண்ட்ஸும் செப்பரேட்டாகவே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜாயின் ஆகாமல் திருப்பி டபுள் ஸ்டாண்டர்டாக மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த எஸ்எஸ்பி ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெப்ளிகேஷன் பபுளோட ஒன் ஆஃப் த எண்டு தான் வந்துட்டு ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு பார்க்கறதுக்கு ஃபோர்க் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகேஸ் சொல்லிட்டு ஒரு என்சைம் இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்க 2 டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்டாக ஏ ப்ரோட்டீன்ஸ் மாற்றிருச்சு. எஸ்எஸ்பி அது திருப்பி ஜாயின் ஆகாமல் பார்த்துக்குச்சு. இதுக்கப்புறம் அன்காயில் பண்ணுறது ஏ ப்ரோட்டீனோட வேலை கிடையாது. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹெலிகேஸ் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே 2 ஸ்டாண்டையும் செப்பரேட் பண்ணிக்கிட்டே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சணல் கயிறு எடுத்துக்கோங்க. 2 கயிறை திரிச்ச ஒரு சணல் கயிறு எடுத்து 2ஆக பிரிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பிரிக்க உங்கள் கையில் இருக்க எண்டு இல்லாமல் தூரமாக இருக்க எண்டு வந்துட்டு அந்த ட்விஸ்ட் வந்து டைட் ஆகும். அப்போது டைட் ஆனிச்சுன்னா அதுக்கு மேலே உங்களால் 2 கயிறையும் பிரிக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி டைட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெப்ளிகேஷனே நடக்காது. சிங்கிள் ஸ்டாண்டாக இருந்தால் தானே ரெப்ளிகேஷன் நடக்கும். அப்போது இந்த டைட்டான ஸ்ட்ரக்சரை இன்னொரு எண்ணில் டைட்டான ஸ்ட்ரக்சரை லூஸ் பண்ணி விடுறதுக்கு இன்னொரு என்சைம் நமக்கு தேவை. அந்த என்சைம் தான் டோப்போ ஐசோமெரேஸ். இந்த டோப்போ ஐசோமெரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 2 டொமைன் இருக்குது. ஒன் ஆஃப் த டொமைன் வந்துட்டு நியூக்ளியஸ் டொமைன், இன்னொரு டொமைன் வந்துட்டு லைகேஸ் டொமைன். இந்த டோப்போ ஐசோமெரேஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம ஹியூமனில் இந்த மாதிரி டோப்போ ஐசோமெரேஸ் என்சைம் இருக்கிறது டோப்போ ஐசோமெரேஸ் 1 தான் வந்துட்டு ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம இந்த சணல் கயிறு பிடிச்சி இழுக்க இன்னொரு எண்டில் டைட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைட்டான எண்டில் ஒரு ஸ்டாண்டை வந்துட்டு கட் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த டைட்டான ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே லூஸ் ஆகுமா, லூஸ் ஆனோடனே கரெக்டாக டைட் பண்ண 2 எண்டையும் திருப்பி லைகேட் பண்ணிடும். அதுக்காக தான் வந்துட்டு 2 டொமைன். ஒன்று வந்துட்டு நியூக்ளியஸ் டொமைன், இன்னொன்று வந்துட்டு லைகேஸ் டொமைன். இது எதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம்? டோப்போ ஐசோமெரேஸ் வந்துட்டு அந்த டைட்டான ஏரியாவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விடும் அப்படின்னு வந்துட்டு சொன்னால் போதும்ல. ஆனால் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த டைட்டான ஏரியாவுக்கு பேர் வந்துட்டு நம்ம மெடிக்கலி ஸ்பீக்கிங் சூப்பர் காயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சூப்பர் காயில்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிற என்சைம் வந்துட்டு
டோப்போ ஐசோமரேஸ். ஹெலிகேஸோட ஆக்டிவிட்டினால என்ன ஆகும் அப்படின்னா சூப்பர் காயில்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த சூப்பர் காயில்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிறது வந்துட்டு இந்த டோப்போ ஐசோமரேஸோட வேலை. இந்த டோப்போ ஐசோமரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 டொமைன் சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இந்த 2 டொமைனில் ஒன்று நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருப்போம், இன்னொன்று லைகேஸ்ன்னு சொல்லியிருப்போம். இந்த லைகேஸ் டொமைனில் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு சில ட்ரக்ஸ் இருக்குது. அந்த ட்ரக்ஸு பாக்டீரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குயினலோன்ஸ் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஃப்ளாக்சிசின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லைகேஸ் பார்ட் ஆஃப் டோப்போ ஐசோமரேஸில் ஆக்ட் ஆகும். அப்போது நம்ம இந்த குயினலோன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்டீரியாவில் இந்த லைகேஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி லைகேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த சூப்பர் காயில்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நியூக்ளியஸ் எல்லா இடத்துலையும் கட் பண்ணும், ஆனால் திருப்பி லைகேட் பண்ணாது. அப்போது ரெப்ளிகேஷன் ப்ராசஸே நடக்காமல் அந்த பாக்டீரியாவே செத்து போயிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்காக குயினலோன்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. அடுத்து ஹியூமன்ஸில் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸான சில ட்ரக்ஸ் லைக் எட்டோபோசைட், டெனிபோசைட். ஏன்னா வந்துட்டு டோப்போ ஐசோமரேஸுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறதுனால எட்டோபோசைட், டெனிபோசைட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இதுவும் லைகேஸ் என்சைமை பிளாக் பண்ணுது. ஸோ ஆன்டி கேன்சர்ஸ் ட்ரக்காக இந்த லைகேஸ் பார்ட்டில் சில ட்ரக்ஸ் ஒர்க் ஆகிறதுனால இந்த 2 டொமைனும் டோப்போ ஐசோமரேஸில் நம்ம திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அடுத்து இப்போது நம்ம ஸ்ட்ராண்ட் வந்துட்டு ரெடியாக இருக்கும்போது என்னென்ன ஹெல்ப் வந்துட்டு இந்த டிஎன்ஏ பாலிமரேஸுக்கு என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு இப்போ பார்க்கலாம். டிஎன்ஏ ஏ ப்ரோட்டீன் என்ன பண்ணுச்சுன்னா வீக்கான இடத்த கண்டுபிடிச்சி நம்மளோட ஸ்ட்ராண்டை அன்காயில் பண்ணுச்சு. அடுத்து ரெப்ளிகேஷன் பபிள் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்து எஸ்எஸ்பி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் கிட்ட இருந்து அந்த அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்குச்சு. திருப்பியும் அன்காயில் பண்ண சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் காயில் ஆகாமல் பார்த்துச்சு. அடுத்து ஹெலிகேஸ் வந்துட்டு ஒன்ஸ் டிஎன்ஏ ஏ ப்ரோட்டீன் வந்துட்டு சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இந்த டபுள் ஸ்ட்ராண்டை பிரிச்சுச்சுன்னா த்ரூ அவுட் த டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்டாக பிரிக்கிறதுக்கு இந்த ஹெலிகேஸ் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இந்த டெர்மினாலஜியை நம்ம பார்த்தோம். ஒன் எண்ட் ஆஃப் த ரெப்ளிகேஷன் பபிள் இஸ் கால்ட் அஸ் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். அடுத்து டோப்போ ஐசோமரேஸ் இது சூப்பர் காயில்ஸ் வராமல் ஹெல்ப் பண்ணுது. இந்த எல்லா ப்ரோட்டீன்ஸும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ பாலிமரைஸ் கேட்ட சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை உருவாக்கி தந்துச்சு. அடுத்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கணும்னா என்ன ஆகணும்? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்குள்ளே வரணும். அப்படி எப்படி இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்குள்ளே வந்துச்சு, எப்படி டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பண்ணுச்சு அப்படின்னு தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு வீடியோவில் நம்ம எப்படி இந்த சிங்கிள் ஸ்டாண்டுக்குள்ளே டபுள் ஸ்டாண்ட் கொண்டு வந்தோம், டிஎன்ஏ பாலிமரேஸை எப்படி ரெப்ளிகேஷன் பண்ண வச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.